விசிகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட சில வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டு மன கஷ்டத்தை அவர் மன வேதனையோடு நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னாரு அவரு. அதாவது விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து இப்ப தன் கட்சியில் இருக்கவரை யாரையும் அவர் நம்ப தயாரா இல்லை. எப்படி வந்து நம்ம பல காணொலியில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் வென்றெடுத்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக கரை வேட்டி கட்டாத திமுக காரர்கள் காங்கிரஸ்காரர்கள் சொன்னோம். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு செக் யார் வச்சாருன்னா ராகுல் காந்தி தான் வச்சாரு. அதை பார்த்தா திருமாவளவன் வந்து திருந்தினார் நான் சொல்லுவேன். ராகுல் காந்தி என்ன செக் வச்சாருன்னா, ராஜ்யசபா உறுப்பினர் ஒருத்தர் வேணும். திமுக என்ன சொல்லுது, ராஜ்யசபா உறுப்பினர் தரோம், இவருக்கு நாங்க கொடுத்துட்டோம், இவரை நாங்க அனுப்பிச்சிடுறோம். ஒத்துக்கல. ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கறதோட நீங்க நில்லுங்க. யாரு கேண்டிடேட் நான் சொல்றேன். யார்கிட்ட கேட்கல, செல்வ பிறந்தகையோ பாச்சதெல்லாம் கேட்கல. அவர் கொடுக்குறாரு கேண்டிடேட் கிறிஸ்டோபர் திலக், திருச்சியில இருந்து பட்டியலின சகோதரர் புடு. திமுக ஸ்டன் ஆயிடுச்சு. யார் அது திலக்கு, யார் அந்த கிறிஸ்டோபர், எங்க இருந்தாரு, என்ன பண்றாருன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன நோக்கி ராகுல் காந்தி நடக்கிறாரா, இனிமேல் நாம் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் உண்மையான காங்கிரஸ் தொண்டராக இருக்கணும், திமுக அறுவரடியா இருக்கக்கூடாதுல ராகுல் காந்தி தெளிவா இருக்காரு.